இப்ப இந்த நிலைய உணர விடாம ரைட்டா, இப்ப நீங்க ஒன்றுமே இல்லை என்று சொல்லியாச்சு. ஒன்றுமே இல்லை, சிருஷ்டியே இல்லை என்று கண்ட உணர்ந்த அவன் இல்லல்லா என்கிற சொல்ல கொண்டு அறிவை கொண்டு அந்த உணரப்படுகிறவன் நான் என்று உணரப்படுகிறவன் நிச்சயமா அல்லாஹான் என்று அறிய முற்பட்ட போது அறிய முற்படுற போது அறிகிற நிலைய திக்கர் தியானம் என்று அல்லாவை நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி தொழுகின்ற போது அல்லாவை நினைவுபடுத்துறது தான் மாபெரும் காரியம் என்கிற அந்த மாபெரும் காரியத்தை நீங்க செய்கிற பொழுது அதை நினைவுபடுத்தாம அந்த நிலைய உணராம அந்த நிலையை பிடிக்க விடாம உங்களுக்கு மறதியை ஏற்படுத்தி இன்னா உலகத்தையும் இந்த உடலும் தான் நிஜம் என உங்களுக்கு உணர வைக்கிறது, உங்களுக்கு காட்டுறது, உங்களை இந்த நிலைக்கு கொண்டாடுறவனை பயணிக்கு இருக்கானா இல்லையா? இப்ப நாம உணர வேண்டியதும் போக வேண்டியதும் அல்லாஹ்வை நோக்கி. அவனுக்கிட்ட இருந்து வந்த நாம திரும்ப என்ன செய்யணும்? அவனுக்கிட்டே போகணும். அப்ப நாம உயிரோட ஹயாத்தோட இப்படி இருக்கக்குள்ளேயே நாம அவனுக்கிட்ட போற முயற்சி எடுத்துக்கிட்டோம்டா அவன் நம்மளை கைப்பற்றுற வேலை செய்யாம ஏற்றுக்கொள்ற வேலை செய்வான். சலீமான கல்போட வாராக்கள் அவன் என்ன செய்வானா? அப்ப இவங்க சலீமான கல்போட வராத ஆக்களை என்ன செய்வான்? இஸ்ராயேல் அனுப்பி கைப்பற்றுவான். இப்ப நீங்க அறிவு ஒழுப்பப்பட்டு உள்ளத்தில நான் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறவன் அல்லாஹான் என்று சொல்லி நீங்க அறிய முற்பட்டுட்டா அறிகிற இடத்துக்கு வந்துட்டீங்களா நீங்க இப்ப ஈனைக்கு இன்சான் இவனுக்குத்தான் மனிதன் என்று சொல்றேன். ஜின்னையும் இன்சையும் அறிவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று சொன்ன அந்த மனிதன் இப்ப யாரு? இந்த அறிகிற இடத்துக்கு இந்த அறிவை தட்டி ஒழுப்பி அந்த அறிவின் மூலமாக உடனிருக்கும் இறைவனை பிரான நரம்பை விட சமீபமாக இருக்கிறவன அறிகிற நிலைக்கு வந்துட்டானா இவன் மனிதன். அப்ப இப்ப நாம ஈனிக்கு வந்திருக்கோம்னா மனிதன் என்கிற அந்த நிலைக்கு இப்ப வந்திருக்கோம் இல்லையா? இப்படி மனிதன் என்கிற இந்த இடத்திற்கு வந்த உடனே இறைவனை அறிகிற இந்த தியானத்தை திக்கிற ஒருநிலைப்படுற விஷயத்துல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கக்குள்ள இந்த முயற்சியை மேற்கொள்ளக்குள்ள மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியா இருக்கான் என்ற செய்தான் இன்னைக்கு என்ன செய்வான்? இந்த உடல் இருக்கிறது தான் நான் என்று சொல்லி காட்டி இந்த உலகம்தான் நிஜம் என காட்டி அந்த அறிவை உறங்க வச்சு அந்த உணர்வை நிச்சயமா அல்லாஹ்தான் என்று உணர்ற விஷயத்தை மறக்க வச்சு இங்க கொண்டாந்து இங்க உள்ள இந்த நிஜமனை கண்டு இதுல வாழ்றதுக்கு இங்க கொண்டாந்து நம்மள சேர்க்கிறவன் இருக்கானா இல்லையா? அவன் செய்யறானா இல்லையா? அவனோட வேலையை இப்ப கண்ண மூடின உடனே ஒன்றுமே இல்லை என்று எடுக்கிறவங்க இந்த உலகத்தையும் இந்த உடலையும் மறக்கின்ற பொழுது ஒன்றுமே இல்லை என்று மறக்கிற இடத்துக்கு வார என்றா அவங்க உள்நோக்காக கவனிக்காகலடா இப்ப அந்த அறிவு என்ன செய்யும்? இன்னைக்கு எழுப்பப்பட்டுரும். கவனிச்சு அந்த அறிவை கொண்டு அந்த உள்ளத்தில உறங்குகிற அந்த அறிவை எழுப்பிட்டாகலன்னா அந்த அறிவு அந்த உள்ளத்தில நான் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறவன் யாரு? விடான நரம்பை விட சமீபமா அல்லாஹ் எப்படி இருக்கானுங்கிற அந்த அறிவை உங்களுக்கு என்ன செய்யும்? வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும்.
வெளிப்பட்டுக்கிட்டே இப்படி வெளிப்படுத்தி இப்படி வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தா நீங்க அவனை நோக்கி போற அந்த மிஹ்ராஜ், சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அழைத்து செல்ற அந்த மிஹ்ராஜ், அந்த பயணத்துக்குள்ள போயிடுவீங்க. இப்படி இந்த பயணத்துக்கு போய் 1ஆம் வானம் 2ஆம் வானம் 3ஆம் வானம் என்று சொல்லி ஒவ்வொரு நபிமாரையும் கண்டு தாண்டி சிதறத்துல் முந்தஹா போய் லிகா போகும் வரைக்கும் ஜிப்ரீல் கூட்டிக்கிட்டு போற அந்த பயணத்தை மேற்கொள்ளாம, அந்த பயணத்தை செய்யாம, அந்த பயணத்துல போகாம, அப்படி போனா நீங்க அல்லாஹ்கிட்டயே போயிடுவீங்களே என்கிறதால என்னுடைய நல்லடியார்கள்கிட்ட உன்னுடைய ஜம்பம் பலிக்காது என்று அல்லாஹ் சொன்ன விஷயம் நடந்திடும் என்கிறதுக்காக அவன் இடையில நின்று இந்த உடல் தான் நிஜம், இந்த உலகம்தான் நிஜம், இதை விட்டு போட்டா போப்புறானி, இங்க எவ்வளவு இருக்கு உனக்கு, 1000 கோடி சொத்து இருக்கி, 10 வீடு இருக்கி, 10 வாகனம் இருக்கி, இங்க எவ்வளவோ இருக்கிறதெல்லாம் விட்டு போட்டா நீ போப்புறா என்று வந்து இதை ஞாபகப்படுத்தி அந்த உள்ளத்துல அல்லாஹ்வை நினைவுபடுத்துற அந்த விஷயத்தில இருந்து நம்மள மறக்க வச்சு உடலை நிஜமென காட்டி இதை ஞாபகப்படுத்தி இதுக்குள்ள கொண்டு நம்மள சேர்க்கிறவன் அல்லாஹ் கிட்ட நான் இன்சையும் ஜின்னையும் இன்சையும் தடை செய்து நரகத்தை நிரப்புவேன் என்கிற விஷயத்தை அவன் செய்யறானா இல்லையா? இன்றைக்கு அவன் அப்படி செஞ்சு நியாயமான மக்கள் நிரப்பப்பட்டிருக்காளா இல்லையா? அத ஒத்தாது ஒரு பாயிண்டில பிடிச்சித்தாராக என்னடா, நிழலை போன்ற உடலை, நல்லா வணங்கிக்கங்க, நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி நரகில் விழாதேங்க. அப்போ உடலை நிஜமன நம்பினா அவங்க எங்க விழுறாங்க? அப்படி ஏண்டா உடலை நிஜமன நம்பி இந்த உலகத்தையும் நிஜமன நம்பி இருக்கிறவங்க வெளிப்படையா பௌதீகமாக உலகத்துல வாழ்றதாக அவங்க எண்ணினாலும் அந்த ரங்கத்துல சூட்சுமத்தில் அவங்க எங்க வீழ்ந்து கிடக்காக? நரகத்தில வீழ்ந்து கிடக்காக, நரகத்தில விழுந்திருக்காக. அப்ப நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி நரகில் வீழாதே என்றார். உடலை நிஜமன நம்பினா இந்த உலகமும் நிஜமாக தெரியுமா இல்லையா? இந்த உலகத்தை நிஜமன காட்டுறது இந்த உடலா இல்லையா? இந்த உடல்ல இருக்கிற புலன்களா இல்லையா? அப்போ உடலை நம்பி உடல்ல இருக்கிற புலன்களை நம்பி இந்த உலக நிஜமன கண்டு அவர் நரகில் வீழ்றாரு, நரகத்துக்குள்ள அவர் வாராரு என்கிற புரிதல் உங்களுக்கு கரெக்டா இப்ப விளங்குதா? கலிமாவை கொண்டு லா இலாஹ என்கிற சொல்ல கொண்டு இந்த உலகையும் இந்த உடலையும் சிருட்டியே இல்லை, படைப்பே இல்லை என்று மறக்கிற பொழுதோ, மறக்கிற நில வார பொழுதோ நரகத்தில இருந்து விடுபடுறமா இல்லையா? அப்ப இந்த களிமா நம்மள நரகத்துக்கு போகாம நரகத்துக்குள்ள வீழாம இந்த களிமா பாதுகாக்குதா இல்லையா? பாதுகாத்து இல்லல்லா என்கிற சொல்ல கொண்டு ஜன்னத்துக்குள்ள நுழைகிற, ஜன்னத்துக்குள்ள வாசம் செய்கிற, ஜன்னத்துக்குள்ள போற அந்த வழிய இல்லல்லா என்கிற சொல்ல கொண்டு நமக்கு காட்டப்படுகிறதா இல்லையா? அறிவு காட்டுதா இல்லையா? அப்ப அல்லாவை கொண்டு அல்லாவை நினைவுபடுத்துற, அல்லாவை நினைவுபடுத்துற முறையை விளங்கிக் கொள்றதுல என்ன இருக்கண்டா ஜன்னத்துக்கு போற வழி. ஜன்னத்தின் தலைவாசல்ல இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன என்று எழுதப்பட்டிருக்கான். இதை யார் எடுத்துக் கொள்கிறாரோ அவரு ஜன்னத்துக்குள்ள நுழைவாரா? அதென்னது இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன? நிச்சயமாக நான் தான் அல்லாஹ்,
என்னை தவிர சிருட்டி இல்லை என்கிற இந்த வசனத்தை, இந்த களிமாவை வாயால சொல்றவர் ஜன்னத்துக்கு போவாரா, உள்ளத்தால உணர்றவர் ஜன்னத்துக்கு போவாரா? அப்ப திக்ருங்கிறது, தியானம்ங்கிறது உள்ளத்தால உணர வேண்டிய, களிமாங்கிறது உள்ளத்தால உணர வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இதை உணரக்கூடியவர் இந்த இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன என்று ஜன்னத்தின் தலைவாசல்ல எழுதியிருக்கிற இந்த வாசகத்தை, இந்த களிமாவை உணர்றவர் எங்க போறாராம்? ஜன்னத்துக்கு போறாரா? அப்ப இவர் சொர்க்கத்துக்கு போறேன்டா அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்ற விஷயத்தை உணராம இவர் போக முடியாது. தெளிவா இருக்கு வாய்ப்ப? தெளிவா விளங்குதா? அப்ப ஈனைக்கு லாயிலாக என்கிற சொல்ல கொண்டு என்ன செய்யப்படுகிறது? எல்லாமே என்னப்படுகிறதுன்னா மறக்கப்படுது. உலகமும் மறக்கப்படுகிறது, உடலும் மறக்கப்பட்டோன்னு இல்லல்லா என்கிற சொல்ல கொண்டு அந்த நான் நிச்சயமாக அந்த நான் தான் அல்லாஹ் என்கிற சொல்லுல நான் காட்டப்படுகிறதா இல்லையா? லாயிலாக இல்லா அனே என்கிற அந்த களிமாவுல அனே என்று நான் காட்டப்படுகிறதா இல்லையா? இந்த நான் என்கிறது தான் நிச்சயமாக அல்லாஹ் என்று சொல்லி இவர் அந்த உணர்வை நம்பினாரண்டா, அந்த உணர்வை உணர்ற அந்த தியானம், அந்த திக்ரை பிடிச்சாரண்டா, இவர் படிப்படியாக அதை உணர்றதால, நினைவுபடுத்துறதால இவர் மார்க்கத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜன்னத்துக்கு போவார். இதை மறக்க வச்சு அல்லாஹ்ட இழிப்பு நிலையை காட்டாம அவனை நினைவுபடுத்துறதுல இருந்து மறக்கடிக்க வச்சு நம்மள கண்ண மூடின உடனே ஒன்றுமே இல்லை, உணர்ற நீயும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு காட்டி இந்த இருக்கிறது இந்த உலகமும் தான், இந்த உடலும் தான், இதை நம்பி நீ வாழண்டு அல்லாஹ் கிட்ட போற பாதைய, ஜன்னத்துக்கு போற பாதையில தடைய போட்டு தடை பண்ணி அந்த நிலைய விக்கிற தியானத்தை தொழுகையில மறக்க வச்சு நம்மள இஞ்சால உலகத்தையும் இந்த உடலையும் நிஜமன காட்டி கொண்டாந்து நரகத்தில வீழ்த்துற வேலையே கரெக்டா செய்யறானா?